சக்கரவர்த்தியாக மாறிவிட்டான். வீரம் இருந்தும் விவேகமில்லை. இதுவே இவன் செய்த முதல் குற்றம். ஆதலால் இவனை படையிலிருந்து நீக்கி விடுகிறேன். பகதூர், இந்த சந்தர்ப்பவாதியின் வாழையிடு. என் முன் நிற்காதே, தொலைந்து போ. இடம் மாறுவதை விட்டுவிடு. மானத்தை விற்காதே. சாப்பிட்ட கை உலரும் முன் சதி புரியாதே. நான் தான் சந்தர்ப்பவாதி. எதற்காக உன் உபதேசம்? ரேவதி, நீ இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு தலைவியானது உன் சொந்த பலத்தினால் அல்ல என்பதை மறந்து பேசுகிறாய். திட்டம் வகுத்து தரும் வரையிலும் என்னை நீ மதித்திருந்தாய். உண்மை தொண்டனை மிதித்துவிட்டு உன்னிலையே உயர்த்திக் கொண்டு விட்டாய். போதும் துர்க்கையா, வாய் மூடு. நீ அரசியலை வியாபாரமாக்கி விட்டாய். சுயநலம் உன் கண்களுக்கு திரை போடுகிறது. ஒருவன் மாறிவிட்டால் ஒரு இயக்கம் மடிந்து விடாது. நாங்கள் நல்லாட்சிக்காக போராடுகிறோம். ஆதலால் எங்கள் கொள்கை கொடி எங்கும் எப்பொழுதும் பறக்கும். நீ இல்லாவிட்டால் குடி ஒன்று முழுகி போகாது. படை நடத்துவது பெண்களுக்கு ஏற்புடையதல்ல. நீ எவ்வளவு பலமுள்ளவளாக இருந்தாலும் வீரரை நன்றாக அணிவகுத்து சமயோஜித சூழ்ச்சிகளால் பகைவர்களை எதிர்க்கக்கூடிய என்னை போன்ற ஒரு தலைவன் இல்லாமல் இந்த சண்டையை நீ நடத்த முடியாது. ஆணவத்தின் பேச்சு பதவி வந்தால் போச்சு. உனக்கு தெரியுமா, பெண்தான் சக்தி. சக்தி இல்லாவிட்டால் இந்த உலகம் ஏது? தாயின் வளர்ப்பில் தனி மனிதன் உருவாகிறான். விவேகத்திலும் வீரத்திலும் சமுதாயத்துக்காக பாடுபட வேண்டும் என்ற உணர்விலும் உயர்கிறான். அப்படி இருக்க எங்களை இகழ்ச்சியாக பேசுகிறாயே. என் கணக்கில் பெண்கள் அலங்கார பொம்மைகள் தான், போராட முடியாது. அலங்கார பொம்மைகளா? இதோப்பா. வீரர்களே, இவனை இழுத்து வெளியே தள்ளுங்கள். புரியாதவள், பகைமை உணர்வை தூண்டிவிட்டாய். என்னை நீ இன்று தண்டித்து விட்டாய், விரட்டினாய். ஒரு இயக்கத்தின் சரிவு ஒருவன் பிரிவில் தான். அதை விரைவில் நீ இந்த வசந்த காத்து குழுகுழுன்னு வீசுதிரி. இங்கேயே இருந்தா போதும். பூவின் புது வாசனை கமகமான வீசுதிரி. வண்டுகளுக்கு கொண்டாட்டம், அதுங்களும் பாடுது. வண்டு மாதிரி பாடணும் போல இருக்கு. ராகம் பாடணும், அப்புறம் மோகம் தேடணும். பேச என்னை விட தெரியுமா? புத்தம் புது ரோஜாவுக்கு சித்தம் கிளங்கி இருக்கு. 3 எழுத்து மயக்கம் உனக்கு வந்தாச்சு. சொல்லவா? காதல். பாலா, எனக்கு தெரியாது. பேசாம இருக்க மாட்டியா? அலங்காரம், யாரோ வராங்க போல இருக்கே. யாரு வரப்போறாங்க? உன் மனசுல யாரு நினைக்கிறியோ அவர் தான் வருவாரு. என் மனசுல எத்தனை எடுத்து பாத்தியா? இல்ல, அத பாரு. சொன்ன புரியலையாப்பா? உங்க எரிமலை இதெல்லாம் சொல்லி கொடுக்குறியா? கொஞ்சம் நகர்ந்துக்க, நான் போயிடுறேன். டைகர் டைகர் ஜாக்கிரதை, இது ஒரு பொன்மாலை பொழுதே. அவர் தப்பா நினைப்பார். அவ பாட்டுத்தானே பாடுனா, அவளையே அடிக்கிற? அவ பாடலையேன்னு அவளுக்கு கோபம். அம்மா வராங்க.
அம்மாவா? பாலா, நான் தலைநகருக்கு போறேன். போனா ஒரு முடிவோடு தான் வருவேன். நான் வர்ற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். தனியாவா போறீங்க? இல்ல இல்ல, ராகவனும் கூட வர்றான். போயிட்டு வரேன். சண்டைன்னா உனக்கு தெரிய வச்சே. நீ ஏன் போகல? ஆமா, போக மாட்டேன். காரணம் எனக்கு தெரியுமே. இப்படி விளையாட இதுதானா சமயம்? அவர் தான் பயந்து ஓடி போனாரு. ஓடி அம்மா உன்னை கண்டிப்பாங்கன்னு நான் ஓடி போனேன். எப்படி நம்புறது? பாலா, கிட்டதான் சொல்றேன். அங்க அவ இருக்கா. சரி, அப்படி போகலாம். இப்பவாவது நம்புறியா? உங்களையே கேட்டுக்குங்க. புறப்பட்டு போங்க. என்ன, உன்னை எங்க விட்டுட்டா? அப்பாவுக்கு துரோகம் நினைச்ச அந்த அர்ப்பனை பழி வாங்குற வரைக்கும் என்ன பத்தி நினைக்க மாட்டேன். என்ன பத்தியும் நீ நினைக்க மாட்டியா? உண்மையா சொல்லு. இல்ல, எனக்காக கடமையை கைவிட மாட்டேன். பாலா, முடியாது முடியாது குமார். அப்பா சிறையில் இருக்காங்க. எப்படியும் என் சபதத்தை நிறைவேற்றணும். எனக்கும் தெரியும். நான் உனக்கு உதவியா இருப்பேன். இல்ல இளவரசி, என் சபதத்தை முடிச்ச பிறகுதான் நம்ம எதிர்கால பேச்சு. தன்னம்பிக்கை இருந்தா முடியாத காரியமே இல்லை. இந்த அறிவுரையே எனக்கு துணிச்சல கொடுக்குது. தனிமையிலே ஒருத்தி காதலிலும் ஆசையத்தி என் நெஞ்சத்தி உன் கன்னத்தில் என் எண்ணத்தை எழுதினா எனக்கென்று கற்பனைகள், இன்பத்தின் அலைகள். அந்த அலைகளிலே நாம் இருவரும் மிதந்து செல்வோமா? செல்வோம், மிதந்து செல்வோம். சூரசிம்மன் உயிருடன் இருக்கும் வரை புரட்சிக்கு அணையாது. உடனே அவனை தூக்கிலிட்டால் தான் அது அணையும். ஆம், அவனை தியாகியாக்கி விட்டால் நாடு கொந்தளிக்கும். அவனை துரோகியாக்க வேண்டும். அதை மக்கள் நம்பும்படி செய்ய வேண்டும். ஏன் பயப்படுகிறீர்கள்? பொதுமக்கள் அரசியலில் ஆர்வம் காட்டவில்லை. கொஞ்ச நேரம் எதிர்த்து கூச்சல் போட்டு தானாக அடங்கி விடுவார்கள். ஆகையால் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தர்மபிரபு, ஆட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் தங்களுக்கு புதிதா? ரேவதி கர்வத்தை அடக்க அந்த சூரசிம்மனை அழிப்பதே நலம். ஆம், சட்டவிரோதி, ராஜ துரோகி, கொள்ளைக்காரி. கொள்ளைக்காரியா? நானா? ஆம், நீதான் ஏழைகளை கொள்ளையிடுகிறாய். புரட்சி என்ற பெயரில் எனக்கே எதிராக கிளம்பி விட்டாய். இந்த கொள்ளை சட்டவிரோதம், ராஜ துரோகம் இல்லையா? ஏழைகளை நானா கொள்ளையிடுகிறேன்? நீதான். கூண்டில் இருக்க வேண்டியவன் நீதான். ஏமாற்றுவது இனி நடக்காது. காலம் மாறிவிட்டது. மாறிவிட்டதா? ஆம், மாறிவிட்டது. மாற்றினோம். மாற்றினீர்களா? கலியுக கடவுளா? அரசியல் அயோக்கியன் இங்கு எத்தனை நாள் இருப்பார்?
சேனாதிபதி சூரசிம்மரா இந்த இடத்துல ரேவதியும் வீரபாலாவும் சௌக்கியமா? அவரை பற்றி கவலை வேண்டாம். ராகவா, புரட்சி வீரனுக்கு பாசம் கூடாது, கடமையை செய். ராகவா, வீண் பிடிவாதம் செய்யாதே. ரேவதியும் வீரபாலாவையும் யார் காப்பாற்ற? ராகவா, காலம் இப்போது என் கையில். உயிர் மேல் உனக்கு ஆசை இருந்தால் கொள்கையை மறந்து என்னை தலைவனாக ஏற்றுக்கொள். அடிமையே, நீயா தலைவன்? தலைமையை உதறினால் பரிசு என்ன தெரியுமா? தூக்கு மேடை என்பது தெரியும். உனக்கு பதவி பெரிது, எனக்கு தியாகம் பெரிது. ஓஹோ, அப்படியா? அவனை விடக்கூடாது, பிடிக்கணும். ராகவனை கேடுகட்டாது போகட்டும், முதலில் அந்த குதிரையை பிடிங்கள். ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைப்பது மனித சுபாவம் என்றால் இந்த குதிரையும் அதை கற்றுக்கொண்டு விட்டது. என்னை நம்பு. எங்கள் குடும்பத்தையே கெடுத்த அந்த எதேசாதிகாரியின் மகனையா நம்புவது? உன் வாயை அடக்கு, வரம்பு மீறாதே. யார் முன் பேசுகிறாய் என்பது ஞாபகம் இருக்கட்டும். வரம்பு மீறுவது அரசர், வாழும் உரிமை மக்களுக்கு உண்டு என்பதை அடியோடு மறந்து போய்விட்ட அந்த பொம்மை ராஜா பிரதாப் சந்திரனின் மகன் முன்பாகத்தான் பேசுகிறேன். என் தந்தையை பற்றி கேவலமாக பேச இடம் தர மாட்டேன். என் தந்தையை கைதியாக்கி அரசனை பழிவாங்காமல் நானும் விட மாட்டேன். குமார், பாலா, சூரசிம்மரை சந்தித்து விட்டேன். அப்படியா? நல்ல செய்தி. அம்மா எங்கே? அம்மா பிடிபட்டார்கள். வா, புறப்படலாம். போய் காப்பாற்றுவோம். என் ஆள் உறங்கவில்லை, உதவி தேவையில்லை. என் தாயாரை மீட்கும் வரை நீங்கள் இங்கே பணையம். பணையம் பகிரமாட்டம், புறப்படுங்க. சரி, புறப்படுங்க. ஆனாவது ஆவன்னாவது பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா புறப்படுங்க. இல்லைங்க, வீரபால உத்தரவு. ஆமாம் ஆமாம்.
போக முடியாது. நில்லுங்கள். என்னை விடு, நான் போகத்தான் வேண்டும். ஆகாத காரியம் என்பது என் அகராதியில் இல்லாத வார்த்தை அரசே. அப்படித்தான் நினைத்து பொறுப்பை கொடுத்து பொறுத்திருந்து பார்த்தேன். அந்த வீரபாலா ராகவன் இருவரையும் உன்னால் பிடிக்க முடியவில்லை. இவ்வளவுதானா உன் திறமை? புலி பதுங்குவது பாய்ச்சலுக்குத்தான் என்பது தங்களுக்கு தெரியாததில்லை. என் அணுகுமுறையே வேறு. ரேவதியை விடுவிக்க வீரபாலாவும் ராகவனும் இங்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த நாடகம். ஆனால் என்ன ஆனால்? இன்னும் என்ன வேண்டும்? மாளிகையிலேயே இன்று ஒரு பெரிய சதி உருவாவதைப் பற்றி பயப்படாமல் சொல். விரோதிகள் நம் வலையில் விடுவதற்கு முன் ரேவதியை காப்பாற்ற ஒருவேளை குமாரே வந்துவிட்டார் என்றுதானே சொல்லப் போகிறார். துர்ஜயா, தூபம் போட தொடங்காதே. நெருப்பில்லாமல் புகையாது. அப்பா, நிறுத்து. உன் வார்த்தைப்படி நீ நடக்கவில்லை. இல்லை அப்பா, நான் என் பேச்சை மறக்கவில்லை. தீர்ப்புகள் திருத்தப்பட்டால் நேர்மையுள்ள வீரபாலாவும் ராகவனும் இங்கு நிற்பார்கள். இளவரசனா பேசுகிறாய்? ராஜ துரோகிகள் விஷயத்தில் தீர்ப்புகள் திருத்தப்பட்டால் ஆட்சி நடக்குமா? மரண தண்டனையே சரியான தண்டனை. நான் இருக்கும் வரையில் அது மட்டும் நடக்கப் போவதில்லை. தவறாக திட்டமிட்டு அவமானப்படாதீர்கள். ஜாம கோழி கூவ போகுது, அவங்க சாயமெல்லாம் வெளுக்க போகுது. அவங்க கப்பெல்லாம் எகிற போகுது. கொஞ்சம் பாடுறத நிறுத்துங்க. நான் சொல்ல போறத நல்லா கவனிங்க. சாமர்த்தியமா நடந்துக்கணும். இளவரசர், நாங்க எப்பவும் சாமர்த்தியசாலிங்க தான். சந்தேகமா? தெரியும் தெரியும், அதுதான் முகத்துல வெளியில இருந்தாலும் கவனிங்க. நீங்க மகாராஜா துர்ஜய நடவடிக்கை எல்லாம் கவனிச்சு அடிக்கடி எனக்கு வந்து சொல்லணும், தெரியுமா? ஆஹா, அப்படியே. பாசமா பதவியா எது வேண்டும்? பகை முடிக்க வேண்டும். இழுத்து வா. அங்க என்ன பேசிக்கிறாங்க? அவர் இருந்தாரு, முணுமுணுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அவர் பாடிக்கிட்டு தான் இங்க பாரியா, எங்களை விட்டுடு, இல்லாத போனா இளவரசர் சொல்லி வேற இடத்துக்கு மாத்திர சொல்லுவேன். பள்ளி 28 உடச்ச சொல்லுவேன். ஆண்களை யாராவது அரண்மனையில் தந்திரமா வேலைக்கு சேரணும். தூக்க மேடையில ஊஞ்சல் ஆடுவாங்களோ? தைரியமா போற ஆசாமியாரு அலங்காரம். நிஜமாவா? ஆமா, சபாஷ் அலங்காரம், சபாஷ். எதுக்கும் ராகவனை கலந்து பேசலாம். அரண்மனையில டெலிபோன்ல பேசுறதை எல்லாம் நாம இது வழியா கேட்கலாம். ஓ, அப்படியா? இதோ மணி அடிக்குது. ஹலோ ஹலோ, அரண்மனை காவல்காரனா? பேசுறது துர்ஜயன். கவனி, ரேவதியோட ஆட்களை போல வேஷம் போட்டு ஒரு படைய அனுப்புறேன். மேல்புற கோட்டை வாசல்ல அவங்கள சந்திங்க. புரியுதா? ஜாக்கிரதை, சுடும்போது கண்ணடிக்கிற ஆசாமிகளை மட்டும் நீங்க விட்டுடுங்க. அதுதான் முக்கியம். புரியுதா? அப்புறம் ரேவதியோட ஆட்களை ரொம்ப ஈஸியா நாம பிடிச்சிடலாம். துர்ஜயங்கிட்ட இருந்துதான் டெலிபோன். அப்படியா? ஆமா, நம்ம ஆளுங்களை போல வேஷம் போட்டவங்களை நம்ம எதுக்கு அனுப்ப போறானோ, நான் போய் நம்ம ஆளுங்களை தயார் பண்றேன். சரி, அப்படின்னா நீ இப்பவே போ. சரி. ரேவதி நாட்களை போல நீங்க வேஷம் போட்டுக்கிட்டு இப்பவே புறப்படுங்க. அவ கெட்டிக்காரி, தந்திரக்காரி, ஏமாந்துடாதீங்க. மற்ற விஷயங்களை நான் அப்புறம் சொல்றேன்.
பெருச்சாளி நம்மளை பார்த்துடுச்சு. நாம பிள்ளையார் மாதிரி அவனை அமைக்கி தப்பிச்சுக்கணும். ஒண்ணு பண்றேன். என்ன சொல்ற? நான் உண்மையாட்டு நடிக்கிறேன். நீ சிவட நாட்ட நடி. என்ன? சரி சரி. உண்மை சொல்லுங்க, இங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, ஏன்டா பேசாம நிக்கிறீங்க? தெரிஞ்சது, இங்க நாடகமாடி என்னையே நீங்க ஏமாத்த பாக்குறீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத 2 நாட்கையும் அறுத்துறேன். சம்பளத்தை கேக்குறீங்களா? இப்ப கிள்ளி கொடுக்கல, அப்படியே அள்ளி கொடுக்கறாங்க. மத்தவன் ஊமை, ஒருத்தனுக்கு காது கேட்காது, மத்தவனுக்கு காது கேட்டாலும் சொல்ல முடியாது. தொலைஞ்சு போங்க. எல்லாரும் நான் சொன்னபடி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என் கூட உடனே புறப்படுங்க.